வணக்கம். நான் சைதே மீனா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக அந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சி சட்டப்பேரவை பற்றி தான் ஒரே எங்கே பார்த்தாலும் பேச்சாக இருக்குது. அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோவில் டிவியில் நியூஸ் வந்தாலே பொம்பளைங்க ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒளியும் ஞாயிற்றுக்கிழமை போடுற சினிமாவும் போதும். ஆம்பளைங்க வந்து டீ கடை மாநாடுக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அடித்தட்டு மக்கள், படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு எதுவுமே இல்லை. அப்படி பேசுகிறாங்க. நேற்று சட்டப்பேரவை நிகழ்ச்சியை பற்றி குஞ்சு குழுவான்லாம் பேசுது. அந்த மாதிரி ஒரு இது அவர் என்ன மாதிரி பேசினாருங்கன்னா, ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன்னா, 50 வருஷமாக ஒரே டெக்னிக்கை தான் பயன்படுத்துகிறீங்க. டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறிடுச்சு, குறை சொல்கிறதுக்கு அதையாவது மாற்றக்கூடாதா அப்படின்னு சொன்னார். அப்புறம் குட்டி கதை சொன்னார். அப்புறம் ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ண போகிறேன்னாரு. பண்ணலான்னு நினச்சேன்னாரு. எல்லோரும் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்களேன்னாரு. பரவாயில்ல பண்ணுங்கன்னாரு சபாநாயகர். அப்புறம் அதை செஞ்சார். எனக்கு என்னமோ அதெல்லாம் தேவையில்லை. அது ஏன்னா நடிகைங்கிறாங்களோ, அப்புறம் சட்டமன்றத்திலே வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு தோணுது. அப்புறம் பற்றி அண்ட் ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கணும், இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து போதைப்பொருள் பற்றி சொல்லும்போது அதையும் ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது இப்போ வந்துடல, ஒரு 50 வருஷமாக புறையோடி போய் இருக்கிறது தான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பெண்களுடைய பாதுகாப்பு பற்றி சொல்லும்போது சிங்கப்பெண்கள் பற்றி சொல்லி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொன்னார். அதாவது இது வந்து முதல் அடி தான் அப்படின்னார். அப்போ இன்னும் இதுக்கு வேறு நடவடிக்கைகளும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மக்கள் பணத்தை தொடமாட்டோம்னு சொன்னார். தொடவும் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னார். சுருக்கமாக சொல்லணும்னாக்கா, இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டை ஒரு 2 வரியில் பாடிட்டு போயிடலாம். இதுக்கு நடுவில் இபிஎஸ் மட்டும் எதிர்த்து போகாமல் உட்காந்து ரசித்து சிரித்து பேச்ச கேட்டார். அது என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த எம்ஜிஆர் பாட்டை, உடல் உழைக்கச் சொல்வேன் அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன், இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன், ஒரு கடவுள் உண்டு ஒரு கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன், முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார். இந்த பாட்டு தாங்க. இந்த பாட்டை தான் அப்படியே அவர் வந்து தன்னுடைய பேச்சா வந்து பேசிட்டு போயிட்டார். இதில் வந்து எவில் டெவில் அப்படிங்கிற ஒரு எதுகை மோனை வேற ரொம்ப சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் எல்லாரும் பார்க்குறாங்கங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமான முன்னேற்றம். பெண்கள் குழந்தைகள் எல்லாமே அரசியல் பேசுதுங்க, பார்க்குறாங்கங்கிறதே ஒரு பெரிய முன்னேற்றம்னு தான் சொல்லணும். சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் இவ்வளவு சூடாக காரசாரமாக இருந்ததில் இந்த மூத்த பத்திரிகையாளர்கள்ங்கிறாங்க இல்லையா, அரசியல் விமர்சகர்கள், அவங்க காட்டில் தாங்க செம்ம மழை நேற்று, சரியான மழை நேற்று. பேட்டி இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும். சரிங்க, நாளைக்கு பார்க்கலாங்களா? வணக்கம்.